Hi, welcome to Kavi's recipe. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கவிஸ் ரெசிப்பியில் கேரட் பொடிமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இது புளிக்குழம்பு, காரக்குழம்பு கூடலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது செஞ்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டு அதில் ஸ்பூனையும் போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டா அதை ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. இது புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ கேரட்டை கழுவிட்டு தோல் சீவி துருவி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டோட அளவை குறைக்கும் போது வெங்காயத்தோட அளவையும் குறைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த எண்ணெய் சூடாகட்டும். அது சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து அது நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 சிவப்பு மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப காரமெல்லாம் இருக்காது. உங்களுக்கு காரம் கூட வேணும்னா 1 மிளகா கூட போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையே சேர்த்து இதை நல்லா வறுக்கணும். உளுந்து லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்தா போதும். இது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வரும்ல, அது வரைக்கும் வதங்கினா போதும். இந்தளவு வதங்கினா போதும். இது கூட துருவி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் அது வெந்ததுக்கப்புறமா அது பாதியாக சுருங்கிடும். இது வேகிறதுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்த்த 1 ஸ்பூன் எண்ணெயும் கேரட்டில் உள்ள ஈரப்பதமே போதும். இது வேகும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வேக வைக்கணும். இந்த கேரட் வேகிறதுக்கு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும். அது இப்படி வேகும்போது அதனோட பச்சை வாசனை வரும். லைட்டாக கலந்து விடும்போது அந்த கேரட்டோட பச்சை வாசனை வந்துட்டுருக்கும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பட்டனை பயன்படுத்தி ஒரு 4-5 ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா துருவி நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், கேரட்டோட அளவு பாதியாக சுருங்கிருச்சு, அதனோட கலரும் மாறிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ கேரட் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் துருவி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய்க்கு அளவு இல்லை, நீங்கள் தேங்காய் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்தளவு கேரட்டுக்கு நான் ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். தேங்காயை லைட்டாக அப்படி கலந்து விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அதை ஆன்லேயே இருக்கக்கூடாது. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விடணும். இப்படி செஞ்சு கொடுத்தா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அதிக காரம் இல்லாத கலர்ஃபுல்லான டேஸ்டியான கேரட் பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. Subscribe, like and share this video. Thanks for watching.